வரை மனதில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் மிகவும் ஆழமானவையாக இருக்கும். ஆனால் அது யாருக்கும் தெரியாத குழப்பங்களாக இருக்கும். அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு குழப்பங்களாக நிச்சயமாக இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை பல கோணங்களில் சிந்திக்கக்கூடிய உங்களுடைய இயல்பாக இருக்கும். ஏதாவது ஒன்று நடந்தால் அது சரியாக நடந்தாலும் சரி, தவறாக நடந்தாலும் சரி, அது எப்படி நடந்தது, ஆனால் அதை நீங்கள் உடனே ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஏற்றுக்கொள்ளாமல் அது எப்படி எனக்கு இப்படி நடக்கலாம், இதற்கு பின்னால் இருப்பது யாரு என்று எல்லாத்தையும் போட்டு நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க. இது உங்களுடைய தவறு கிடையாது. இது உங்களுடைய பிறவியின் ஒரு இயல்பு. இதை யாரும் குறை சொல்ல முடியாது. குறை சொன்னார்கள் அப்படின்னா அவங்களுக்கு அது புரியாது. ஏன்னா இது உங்களுடைய ராசியின் ஒரு இயல்பாகவே இருக்கும். சில நேரங்களில் தெளிவை கொடுக்காமல் குழப்பத்தையே உங்களுக்கு அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும். நீங்க என்ன செய்தாலும் உங்களுக்கு யோசனைகளும் குழப்பங்களும் மட்டுமே நேர்ந்து கொண்டே இருக்கும். நல்ல காரியங்கள் நடந்தாலும் சரி, கெட்ட காரியங்கள் நடந்தாலும் சரி, அதிலும் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும். எந்த விதமான நல்ல விஷயங்களை பற்றி நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. உங்களுடைய மனதும் அதனை பற்றி யோசிக்காது. கெட்டதை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டே இருக்கும். சரி எது தவறு எது என்ற உங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும். எதை செய்தால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போகும், எதை செய்தால் நம்மளுடைய வாழ்க்கை கெட்ட ஒரு முடிவை தேர்ந்தெடுக்கும் என்பது தெரியாமல் நீங்கள் அனைவரும் கூறுவதையும் நல்லது, நமக்கு எல்லாமே அவங்க நன்மைக்காக தான் கூறுறாங்க அப்படி நினைத்து கொண்டு நீங்கள் சில செயல்களை செய்து கொண்டிருப்பீங்க. அந்த மாதிரி செயல்களை நீங்க செய்யக்கூடாது. எது உண்மை எது பொய் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு நடந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். யாரிடமும் பொறுமையாக பேச முடியாத ஒரு நிலைமை உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு நிலைமையிலிருந்து உங்களால் வெளிவர முடியாம இன்னமும் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். ஏன் தெரியுமா? உங்களுடைய மனதில் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். அந்த அதிகமான எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கும். இதனால என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் இன்னும் சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. நீங்க அதிகமா யோசிப்பீங்க. அதிகமாக யோசிப்பது தான் உங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள் என்னென்ன தெரியுமா? சிறிய விஷயங்களையும் நீங்கள் பெரியதாக எடுத்துக்கொள்வீங்க. இதனால உங்களுடைய மனது தேவையில்லாத ஒரு அழுத்தத்தை உங்களுக்குள்ள கொடுத்து கொண்டே இருக்கும். என்ன செய்யறதுன்னு தெரியாம உங்களுடைய மனது இருக்கல்லவா, அது தேவையில்லாத எண்ணங்களை உங்களுக்குள்ள குழப்பி தேவையில்லாத முடிவுகளையும் உங்களுக்கு கொடுத்து விடும். இதுதான் இந்த மிதுனம் ராசி நபர்களின் ஒரு கெட்ட ஒரு விஷயமாக இருக்கும். நடப்பது சிறியதாக இருக்கும். அதனால எந்த விதமான பிரச்சனைகளும் பாதிப்புகளும் யாருக்கும் ஏற்படாது. ஒருவேளை இது எப்படி ஆயிருந்தா நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிருக்கும், நம்முடைய வாழ்க்கை இப்போ எந்த நிலைமைக்கு போயிருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே கற்பனை செய்து உங்களுடைய குடும்பத்திற்குள் நீங்க சண்டை போட்டு கொண்டிருப்பீங்க. இந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்குள்ள ஏற்படும். ஒரு முடிவில் நீங்க நிலைத்திருக்க முடியாத ஒரு வேதனை உங்களை பல முறை தள்ளாட வைத்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு முடிவை எடுத்தாலும் அதுல நீங்க உறுதியா இருக்க மாட்டீங்க. உறுதியா இல்லாம திடீர் என்று உங்களுடைய முடிவுகளை மாற்றி கொண்டிருப்பீங்க. அப்படி நீங்க மாற்றி கொண்டிருக்கக்கூடிய முடிவுகள் உங்களை நிறைய இடங்களில் தேவையில்லாத சிக்கல்கள்ல உங்களை மாட்ட வைத்திருக்கும். எனவே ஒரு முறைக்கு பல முறை நீங்க சிந்தித்து அந்த ஒரு முடிவுகளை எடுப்பது உங்களுக்கு மிகவும் நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரம்பத்துல உற்சாகமாக தொடங்கிய சில விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்களை நீங்க தொடங்கும் போது அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்காது என்று உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த நீங்க தொடங்கியிருப்பீங்க. அதுல சில கால்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக அந்த ஒரு விஷயத்தை நீங்க தொடங்கியிருப்பீங்க ஆரம்ப காலத்துல. ஆனா போக போக நடுவில் அது சலிப்பாக மாறி முடிக்க முடியாமல் போனதாக இருக்கும். இதனால என்ன செய்வது என்று தெரியாம நீங்கள் இன்னும் முழித்து கொண்டே இருப்பீங்க. நம்பியவங்களால ஏற்பட்ட காயங்கள் உங்களை உள்ளுக்குள்ள அதிகமா பாதித்து கொண்டே இருக்கும். என்ன செய்வது என்று உங்களுக்கே தெரியாது. தெரியாமல் அதனை நீங்கள் இன்னும் முழித்து கொண்டே இருப்பீங்க. குறிப்பா கூறணும் அப்படின்னா, நண்பர்கள் மாறி மாறி வந்த அனுபவங்கள் உங்களுக்கு இன்னும் யாரையும் முழுமையாக நம்ப முடியாது என்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கும். உங்களுடைய நண்பர்கள் நிலையாக இருக்க மாட்டார்கள். மாறி மாறி உங்களுடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருப்பாங்க. ஒருத்தன் வந்தான் அப்படின்னா இன்னொருத்தன் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போவான். அவனால ஒரு நன்மை நடந்துச்சுன்னா இன்னொரு நண்பனால் அதுக்கு ஒரு கெடுதலானது ஏற்படும். இந்த மாதிரி ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்க திகைத்து கொண்டிருந்த நாட்கள் நிச்சயமாக அதிகமாகவே இருக்கும். இதனால யாரையும் நம்பக்கூடாது என்ற ஒரு எண்ணத்திற்கு நீங்க வந்திருப்பீங்க. உங்களுடைய காதல் வாழ்க்கையிலையும் சொல்ல முடியாத குழப்பங்கள் நிச்சயமா இருந்திருக்கும். மனதில் ஒன்று இருக்கும், வெளியில் ஒன்று. அந்த ஒரு நிலைமையில உங்களை அமைதியின்றி வைத்து கொண்டிருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம நீங்களும் முழித்து கொண்டே இருப்பீங்க. பிறரின் கருத்துக்களால் நீங்கள் அதிகமாக பாதிப்பை அடைந்திருப்பீங்க. அந்த கருத்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்திருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய முடிவுகளை தடுக்க வைத்து கொண்டிருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இன்னும் வந்து கொண்டே இருக்கும். தொடங்கிய விஷயங்களை முடிக்க முடியாமல் வருத்தத்திற்கு உள்ளானது உங்களுடைய மனதில் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை சுமந்ததால் மட்டுமே நடந்திருக்கும்.
கவனமானது சிதறிவிடும். கவனம் சிதறி ஒரே விஷயத்தில் முழுமையாக நீங்க ஈடுபட முடியாத ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இதனால எதனையும் உங்களால முழுமையாக செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய கவனமானது சிதறிவிடும். இதனால அதுல உங்களால எந்த விதமான போக்கஸையும் உங்களால பண்ண முடியாது. இது பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கு உங்களை ஆளாக்கி இருக்கும். வெளியில் நீங்க சந்தோஷமா இருந்தாலும் உங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு சோர்வு ஏற்படும். ஒரு நிறைவு இல்லாத ஒரு உணர்வு எப்போதும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு தாமதமான பலனானது கிடைத்திருக்கும். ஏன் தெரியுமா? உங்களுடைய முயற்சிகள் பல திசைகள்ல பங்குபட்டதாக இருக்கும். ஆனா இப்போது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமானது ஏற்படும். அதற்கு முன்பு நான் இதுவரை கூறியது சரியா தவறா, உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்க போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது என்பதை நான் கூறுகிறேன். அதனை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு மனத்தெளிவு உங்களுக்குள்ள அதிகரிக்க தொடங்கும். இதுவரை இருந்த குழப்பங்கள் மெதுவாக உங்களுக்கு மறைந்துவிடும். மறைந்து நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்ற ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள புரிய ஆரம்பிக்கும். அது தெளிவு உங்களுக்கு கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக உங்களை கொண்டு செல்லும். சரியான முடிவுகளை நீங்க எடுக்க தொடங்குவீர்கள். அந்த சரியான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வந்துவிடும். இதுவரைக்கும் பல பிரச்சனைகளுக்கு முடிவு தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் ஒரு முடிவானது நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்துவிடும். தெரிந்து அது உங்களுடைய வாழ்க்கையை அழகான ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு போய்விடும். வேலை மற்றும் தொழில முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைக்கும். அந்த முன்னேற்றங்கள் மூலம் நல்ல ஒரு மாற்றத்திற்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தொடர்பு, தகவல் பரிமாற்றம், விற்பனை, எழுதுதல் போன்ற துறைகளில் நீங்க பிரகாசித்து வாழ்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த ஒரு செயல்களின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். பணவரவு உங்களுக்குள்ள உயர ஆரம்பிக்கும். இதுவரை கட்டுப்படுத்த முடியாத செலவுகள் இப்போது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். சேமிப்பும் மெதுவாக உங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். ஆனா அந்த ஒரு வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தணும். பயன்படுத்தினா மட்டும்தான் அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தேடி கொடுக்கும். அதை பயன்படுத்தாம விட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை மட்டுமே உண்டாக்கிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கை மிகவும் உயர ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கை உயர்ந்து என்னால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். இதனால உங்களுடைய வாழ்க்கை முன்னேறிவிடும். இதுவரைக்கும் நீங்கள் உங்களை நம்பாமல் இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உங்களை நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக உங்களுக்கு மாறிவிடும். நண்பர்களின் ஆதரவு இப்போது உங்களுக்கு உண்மையாக கிடைக்கும். அந்த ஆதரவால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய சில நம்பகமானவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்து நிற்பாங்க. அந்த நம்பகமானவர்களை நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு செல்லப்படும். உங்களுடைய காதல் வாழ்க்கையில குழப்பங்கள் அனைத்தும் குறைந்துவிடும். குறைந்து தெளிவான உறவு உருவாகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கும் மதிப்பானது கிடைத்துவிடும். நீங்கள் செய்ததை யாரும் கவனிக்கவில்லை என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இனிமேல் குறைந்துவிடும். தொடங்கிய காரியங்கள் இனிமேல் முழுமையாக உங்களுக்கு நிறைவேறி வாழ்க்கையில வெற்றியானது கிடைத்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில 5 பெரிய நேர்மறை திருப்பங்கள் நிச்சயமாக நடக்கும். 1வது திருப்பங்கள், உங்களுடைய வாழ்க்கையில மனத்தெளிவும் கவனமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் இந்த இரண்டும் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் இந்த இரண்டும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து நல்ல ஒரு மாற்றங்களாக உங்களுக்கு மாறவிடும். 2வது, வேலை மற்றும் தொழில நிலையான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இதனால உங்களுக்கு வேண்டிய பணமும் உங்களுடைய கையில் தங்கும். 3வதாக, பணவரவு மற்றும் சேமிப்புல ஒரு உயர்வானது உங்களுக்கு கிடைத்துவிடும். 4வதாக, உங்களுடைய உறவுகளில் உண்மையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆதரவு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும். 5வதாக, தன்னம்பிக்கை மற்றும் பேசுகின்ற திறனுடைய வளர்ச்சி உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இந்த மாற்றங்களுக்கு முக்கிய காரணங்களாக இருப்பது உங்களுடைய அதிபதி புதன் பகவான். இந்த புதன் பகவான் தான் உங்களுடன் இருந்து எல்லா விதமான வேலைகளையும் உங்களுக்கு பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உங்களுடைய சிந்தனை திறனை தெளிவாக்குகிறார். சிந்தனை திறனை தெளிவாக்கி உங்களுடைய வாழ்க்கையில சில நன்மைகளை உங்களுக்கு உருவாக்குவார். சரியான முடிவுகளை உங்களுக்கு எடுக்க வைத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பேச்சு திறனை மிகவும் மேம்படுத்தி விடுவார். நீங்க சொல்வது நேர்மையாகவும் தாக்கம் உள்ளதாகவும் இருக்கக்கூடியதாக உங்களுக்கு மாற்றுவார்.